ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான 2 kg மட்டன் பிரியாணி, அதுவும் செம்ம டேஸ்டியாக கலர்ஃபுல்லான பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 400 ml வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 கிலோ பல்லாரி வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா 2 கை ஃபுல்லாக மல்லித்தலை, 2 கை ஃபுல்லாக புதினா, அதுக்கப்புறம் 10 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா 2.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். எதனால இப்போவே மிளகாத்தூள் போடுறோன்னா, எண்ணெயிலேயே மிளகாத்தூள் போட்டோம்னா தான் அதோட கலர் வந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல டார்க் கலர் கிடைக்கும். அதனால தான் எண்ணெயிலேயே மிளகாத்தூள் போடுறது. இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அது ஒரு நிமிஷம் வந்து வணங்கட்டும். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 200 கிராம் பூண்டு, 200 கிராம் இஞ்சி அதையும் அரைச்சி இது கூட போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ரெண்டும் நல்லா வணங்கட்டும். அந்த மிளகாத்தூள் கலர் பாருங்களேன், கரிஞ்சு போன மாதிரி தெரியுது வீடியோவுக்கு, ஆனால் அது கரியலை. அது வந்து அவ்வளோ ஒரு நல்லா டார்க் கலராக இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாம் மசாலாலாம் ஆட் பண்ண அது நார்மல் கலருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தக்காளி 2 kg பிரியாணிக்கு வந்து 1/2 கிலோ தக்காளி போட்டால் சரியாக இருக்கும். நீங்கள் வந்து 1 kg பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற அளவு எல்லாத்துலேயுமே ஹாஃப் ஆக்கிக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறமா கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலானா இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 மட்டும் போட்டு பவுட்ரு பண்ணது. கடையிலலாம் வாங்கலை, அம்மா வந்து வீட்டிலே எப்போவுமே செஞ்சு வச்சுப்பாங்க. இது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாய் வீட்டு பிரியாணி ரெசிப்பியில் இந்த மசாலா ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட். நீங்கள் கடையில் கரம் மசாலா வாங்கி யூஸ் பண்ணுறக்கும் இந்த பவுட்ரு போடுறக்கும் டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் இந்த பிரியாணி பண்ணும்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை 3ஐயும் நீங்கள் வீட்லேயே பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டு செம்மையாக கிடைக்கும். அதுக்கப்புறமா தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் வந்து 10 ரூபா பேக்கெட் தயிர் இருக்குல்ல, அது 2 பேக்கெட் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் எல்லா மசாலாவும் சேர்ந்து கொஞ்ச நேரம் நல்லா குக் பண்ண விட்டுடலாம். அதுக்கப்புறம் மட்டன் போட்டுக்கலாம். நான் 2 kg பிரியாணிக்கு 2 kg மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் போட்டோன்னும் பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கி கொஞ்ச நேரம் மசாலாலே மட்டன் வேக விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் சீரக சம்பா ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற அளவில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க மட்டனும் நல்லாவே வெந்துடும். இடையில எடுத்து மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். மட்டன் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். நல்லா அரிசியில் தண்ணியே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வடிகட்டி அரிசி போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் லெமன் வந்து 2 லெமன் புழிஞ்சு இதில் ஊற்றிட்டு கலரி விட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. பத்தலைன்னா இந்த டைமில் வந்து நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணி ஒரு கலரி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். அரிசி போட்டு ரொம்ப ஹெவியாக போட்டு கிண்டி விட்டோம்னா அரிசிலாம் உடஞ்சிரும். அதனால் அரிசி போட்டு கொஞ்சம் அப்படியே மேலால் கொஞ்சம் கலரி விட்டே இருந்திங்கன்னா ஒரு 80% பக்கம் வாட்டர் வந்து ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கை ஃபுல்லாக மல்லித்தலை, ஒரு கை ஃபுல்லாக புதினா போட்டு ஒரு 4-5 ஸ்பூன் நெய்யை தாராளமாக எடுத்து மேலே ஊற்றி நல்லா கப்புன்னு மூடி தம் விட்டுறலாம். எப்படி தம் வைக்கணும் அப்படின்னா, கீழே வந்து தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி இருக்க பாத்திரம், அதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் நல்ல வெயிட்டான ஏதோ ஒன்று வைக்கணும். நாங்கள் வெயிட்டாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஏதோ கொஞ்சம் பெரிய சட்டி எடுத்து அதில் வந்து நல்லா ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி அது மேலே வச்சுருவோம். அப்போ நல்லா கப்புன்னு க்ளோஸ் ஆயிரும், உள்ளே காற்று போகாத மாதிரி. அவ்வளோதாங்க, சூப்பர் பிரியாணி ரெடி. அப்படியே தம்மு உடைக்கும் போது மனசுக்குள்ளே வருமே ஒரு சந்தோஷம். ஆஹா, அல்ஹம்துலில்லாஹ்.
அதுக்கு நிகர் எதுவும் இல்லை. தம்மை உடைச்சோன்னு சாப்பிட்ற பிரியாணி இருக்கு இல்லையா, அதோட டேஸ்ட்டே வேறு தான். அப்புறமா சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அப்போ உடனே சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் பிரியாணி வாங்கி டேஸ்ட் பார்த்தேன். நிஜமாவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதே மெஷர்மெண்ட்டில் இதே ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். பாய் பாய்.